இன்றைய எபிசோட்ல 2 முக்கியமான ப்ராஜெக்டோட அப்டேட்ஸை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, முதல் ப்ராஜெக்ட் வெராசிட்டி விஆர்ஏ. அதுல ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அதனுடைய சிடிஓ வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அது என்ன கொடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அவங்களுடைய அந்த பிஓவி டோக்கன்ஸ், மேக்கர் டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ண போறோம், அதற்கான திட்டம் என்ன வச்சிருக்கோன்றதை பத்தி இன்றைக்கு வந்து அவர் ஒரு நியூஸ் கொடுத்திருக்காரு. ரெண்டாவது எந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஃபைனான்ஸ். ஆக்சுவலி அதை இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணி அதோட டோக்கனாமிக்ஸ்ல குளறுபடிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த 2 அப்டேட்டை பத்தி இன்னைக்கு ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் சேனலோட முதல் வீடியோவே என்ன வீடியோ போட்டிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, விஆர்ஏ வெராசிட்டி பத்தி தான் போட்டிருந்தேன். இது 2021 ஆகஸ்ட்ல போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதான் இந்த சேனலோட முதல் வீடியோ. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெராசிட்டி அப்படின்ற கம்பெனியோட சிடிஓ மாடி பாக்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு நடந்தது. அந்த இன்டர்வியூல வந்து ஏன்னா வந்து அவங்களோட சப்ளை வந்து 110 பில்லியன் அப்படின்ற அளவுல இருந்தது. அதை வந்து நாங்க 20 பில்லியனுக்கு மாத்த போறோம், 90 பில்லியனை வந்து நாங்க வந்து மேக்கர் டோக்கன் சொல்லிட்டு தனியா ஒதுக்கி வேற செயின் கொண்டு போறோம்ன்ற மாதிரி பல மாதங்களாக பல வருடங்களாக அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதன் நீட்சியாக என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2023 வந்து 20 பில்லியன் சப்ளையை வந்து 10 பில்லியன் எரிச்சு 10 பில்லியன் மட்டும்தான் விஆர்ஏ இருக்கும். மீதி 90 பில்லியன்ன்றது வந்து ஆக்சுவலி வந்து மேக்கர், அதாவது வந்து ப்ரூஃப் ஆஃப் வியூ அப்படின்ற ஒரு யூனிக் டெக்னாலஜில இருக்கக்கூடிய அந்த மேக்கர் டோக்கன்ஸுக்கு வேற ஒரு செயினுக்கு அதை நகர்த்திடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்றத பத்தி தான் இந்த பர்டிகுலர் அப்டேட்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல் கேள்வி இதுதான் கேட்டிருந்தாரு. Can you give us a high-level overview of the current plan for POV tokens? What stage are at internally and what our ecosystem is expected to look like once our plan of POV token are implemented? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, we are just analyzing lot of blockchains. நிறைய blockchains வந்து எந்த blockchainக்கு சூட்டபிளா இருக்குன்ற மாதிரி நாங்கள் இன்னும் வந்து அதை டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஒன்ஸ் நாங்கள் ஒரு 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 அழகான ஒரு பிளாக் செயின் அல்லது ஒரு எங்களுடைய பிஓவி அந்த பர்டிகுலர் மேக்கர் டோக்கனுக்கு கம்பேட்டிபிளா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் செயினை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா இந்த பிஓவி டோக்கனை மட்டும் அந்த செயினுக்கு மைக்ரேட் பண்ணிடுவோம். அப்படி மைக்ரேட் பண்ணோம்னு சொன்னா இது என்டையர்லி தனியா இருக்கும், விஆர்ஏ டோக்கன் தனியா ஒரு செயின்ல இருக்கும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த பிஓவி அந்த மேக்கர் டோக்கன் தனியா ஒரு செயின்ல இருக்கும். ஒன்று வந்து டெக்னாலஜிக்காகவும் ஒன்று வந்து எக்கோ சிஸ்டமுக்காகவும் டியூவல் டோக்கன் சிஸ்டம் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி வச்சிருக்காங்க. அது மாதிரி நாங்கள் வந்து இந்த டிஏஓக்காக இருக்கக்கூடியது விஏராவை மாற்றிட்டு வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த யூஸ் கேஸ்க்காக இருக்கக்கூடிய வந்து வேற அந்த பிஓவி டோக்கனாக மாற்றிடுவோன்ற மாதிரி முதல் கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இந்த கேள்வி அதுதான். ஆக்சுவலி என்ன பண்ணியிருந்தாலும் டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு எது தடுக்குது? ஏற்கனவே நிறைய எக்ஸிஸ்டிங் லேயர் ஒன்ஸ் இருக்கு. அதில் வந்து பிஓவியை வந்து இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ணிடலாம். என்ன லிமிடேஷன்ஸ் இதுல இருக்கு, என்ன உங்களை இதை தடுக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, வெப்3யோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமா வரப்போகுது இப்ப வருங்காலங்கள்ல. அப்படி வரும்போது நாங்க வந்து ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே மாதிரி எடுத்துட்டு போய் நாங்க மைக்ரேட் பண்ற மாதிரி விரும்பல. அதுக்குள்ள நிறைய இன்ட்ரிகாசிஸ் இருக்கு. இன்ட்ரிகாசிஸ் இந்த சென்ஸ் வந்து நிறைய சூட்சமங்கள் இருக்கு, நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எங்களுக்கு சூட்டபிளான ஒரு பிளாக் செயினை நாங்க கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்து அதுலதான் நாங்க மைக்ரேட் பண்ணோம். அது வரைக்கும் நாங்க பொறுமையா தான் இருப்போம். இது வரைக்கும் எங்களுடைய கம்யூனிட்டி பொறுமையா தான் இருந்திருக்காங்க, இனிமேலும் பொறுமையா இருப்பாங்க நம்புறன்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அடுத்த கேள்வி என்ன வச்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஃபீச்சர் வந்து தி டிரான்சாக்ஷன், அந்த கெப்பாசிட்டி. அந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதிகமான டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளாக் செயினை தேடுறீங்களா, இல்ல எதனால இந்த டிலே இவ்வளவு தூரம் ஆகிட்டே இருக்கு, இதுக்கான ரீசன் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஸ்பீடு, இந்த டிரான்சாக்ஷனல் ஸ்பீடு, இன்னொன்று வந்து த்ரூபுட். இது ரெண்டும் தான் அவருக்கு முக்கியமான பிரதானமான விஷயமா இருக்கான்னு கேள்வி வச்சிருந்தாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணியிருந்தார், அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிளாக் செயின்ஸ் வந்து நல்ல ஸ்பீடோட இருக்கு, நல்ல டிரான்சாக்ஷன் ஸ்பீடு இருக்கு, நல்ல த்ரூபுட் இருக்கு, இதெல்லாம் டிபிஎஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, ஃபைனாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா எங்களுடைய பர்டிகுலர் திங் பிஓவின்றது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இட் ஷுட் ஹேவ் சம் ஸ்மூத் டிரான்சிஷன் இந்த சென்ஸ் வந்து நாங்க வந்து எடுத்துட்டு வரும்போது யூசருக்கு, அதாவது வீடியோ பாக்குறவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்காக கொண்டு வந்து கொடுக்குற அந்த பர்டிகுலர் யூசர், அதாவது அந்த பர்டிகுலர் கிளைண்ட்ஸுக்கு, இவங்க எல்லாருக்குமே சாதகமான ஒரு நிலை இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு வீடியோ பாக்குறேன்னா, நான் தான் இந்த வீடியோ பாக்குறேன்னா இல்லையான்றது ப்ரூஃப் ஆஃப் வியூ கண்டுபிடிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து மனிதன் தான் பாக்குறானா, இல்ல ஒரு சாஃப்ட்வேர் பாக்குதா, இல்ல சாஃப்ட்வேர் பாட் பாக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட வேலை. இது ரெண்டுமே வந்து கரெக்டா வேலை செய்யணும், இயங்கணும் இந்த சென்ஸ் வந்து
நான் பார்க்கும் போதுமே என்ன கண்டுபிடிச்சிடணும், ஏதாவது இதுல ஃபிளாஸ் இருக்கா, ஃப்ராடுலண்ட் இருக்கா, கண்டுபிடிச்சு அந்த ஸ்பீடை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கணும். எடுத்து இமீடியட்டா நான் பிளாக் பண்ணணும். அந்த அட்வர்டைசிங் ரெவன்யூ வந்து போகாம தடுக்கணும். இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். இதை பண்றதுக்கு வந்து ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் வந்து அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல வந்து டிசைட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன், அந்த பர்டிகுலர் யூசரோட பாக்குற அந்த பைசா போகாம அதை என்ன பண்ணணும், தடுக்கணும். அந்த யூசர் கவுண்ட் வந்து, அதாவது வந்து அந்த ஹிட்னு சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் வியூவர் கவுண்ட்டை வந்து தடுத்துட்டு அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு, அந்த பர்டிகுலர் பாட்க்கு போகக்கூடாது. இதை தடுக்கிறதுக்கு ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பீடை நாங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டு வரோம். அதுக்கு தகுந்த பிளாக் செயின்ஸ் வரும்போது நாங்க கண்டிப்பாக நாங்க அதை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் என்ன வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன சேலஞ்சஸ் அல்லது டிஃபிகல்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க இதை செய்யறதுக்கு, ஏன் இவ்வளவு தாமதமாகிட்டே போகுதுன்ற கேள்விக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின்ஸ் நிறைய இருக்கு, ஆனா எங்களுடைய நீடுக்கு தகுந்தபடி ஒரு பிளாக் செயினை நாங்க தேடிட்டு இருக்கோம். பிளஸ் ஒரு பிளாக் செயின்ல இருந்து டைரக்டா அதை கொண்டு போய் அதை அப்லோட் பண்ணி மைக்ரேட் பண்ணாம அந்த பிளாக் செயினோட ஹார்ட் ஃபோர்க் ஒன்று உருவாக்கி எங்களுடைய ஸ்பெசிபிக் நீட்ஸுக்கு, எங்களுடைய தேவைகளுக்கு ஏத்தபடி அதை நாங்க வடிவமைக்கணும்னு நினைக்கிறோன்ற மாதிரி பதில் சொல்லியிருந்தாரு. இது ஒரு நல்ல விஷயம் தான், ஆனா எப்ப பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆக்சுவலா என்ன டெட்லைன் கொடுத்துருக்காங்கன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. கடந்த 2 வருடமாக இந்த இதை வந்து செய்ய போறோம் சொல்லிட்டே தான் இருக்காங்களே ஒழிஞ்சு இது வரைக்கும் செஞ்ச பாடு இல்ல. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 10 பில்லியனை எரிச்சிட்டேன்னு சொன்னாங்க. எரிச்சாங்களா என்னையான்றது போய் நம்ம பார்த்தோம்னா சிலர் எரிச்சிச்சாங்க, சிலர் எரிக்கலான்றாங்க. ஐம் நாட் ஷூர் அபவுட் தட் திங் ஆல்சோ. இன்னொன்னு வந்து அந்த 90 பில்லியன் இருக்கக்கூடிய பிஓவி டோக்கனை வந்து நாங்க Q2ல, அதாவது வந்து 2024 Q2ல வந்து வேற ஒரு பிளாக் செயினோட ஹார்ட் ஃபோர்க்கு மைக்ரேட் பண்ணி கொண்டுட்டு போயிடுவோம். அதனால வந்து அது தனியா ஒரு டோக்கனாமிக்ஸ், இது தனியா ஒரு டோக்கனாமிக்ஸா இருக்கும். இந்த டோக்கனாமிக்ஸ் அந்த டோக்கனாமிக்ஸ் மிக்ஸ் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் அவங்க சாத்தியப்படுத்துவாங்களா, அகைன் அதே மாதிரி போஸ்ட்போன் பண்ணிட்டு போவாங்களா, அல்லது இன்னும் அடுத்த குவார்டர்ன்ட்டு அதான் Q3 Q4 போஸ்ட்போன் பண்ணிட்டு போவாங்களா, அல்லது அட்லீஸ்ட் Q2லயாவது அந்த விஷயத்த செய்வாங்களான்றது பொறுத்துறது தான் பார்க்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, வெராசிட்டி இஸ் a really good project. பட் இந்த குளறுபடிகள் டோக்கனாமிக்ஸ், அதாவது வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பேட் டோக்கனாமிக்ஸ்னால கெட்டு போச்சுன்னு சொன்னா அது கண்டிப்பா விஆர்ஏ. ஒரு மோசமான ப்ராஜெக்ட் நல்ல டோக்கனாமிக்ஸ்னால மேல போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அருமையான ப்ராஜெக்ட். 6 பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்க. யுனிக் டெக்னாலஜி, ஒரு அபரிவிதமான ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த டோக்கனாமிக்ஸ்ன்றத ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க. லெட் அஸ் see how it's going to come in the forthcoming quarter. அதாவது அடுத்த குவார்டர்ல என்னதான் பண்ண போறாங்கன்றது பொறுத்திருந்து. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து சேஞ்ச் ஃபைனான்ஸ், CHNJ அப்படின்ற டிக்கர்ல இருந்த கூட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எதுக்கு பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா அதனுடைய டோக்கனாமிக்ஸ் தான். ஆக்சுவலி வந்து பழைய டோக்கனாமிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 800 மில்லியன் சப்ளை, மேக்ஸ் சப்ளை, டோட்டல் சப்ளை 540 மில்லியன் இருந்துச்சு. அதுல 540ல 500 வெளியில சர்க்குலேட்டிங்ல இருந்தது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 200 வெளியில வராதுன்னு வேற சொன்னாங்க. இன்னொன்னு 3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த டோக்கன் பர்னிங் இருந்துகிட்டே இருந்து டீஃப்ளேஷனரியா போயிட்டே இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டோக்கனாமிக் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டா இந்த சேஞ்ச் இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி சேஞ்சை வந்து இன்னொரு கம்பெனி, அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, இன்னொரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணாங்க, வித்துட்டாங்க. இவங்களால நடத்த முடியல, என்ன காரணம்னே தெரியல. ஆல் ஆஃப் அ சடன் என்ன பண்ணாங்க, வேற ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணிச்சு. டேக் ஓவர் பண்ணதுல இருந்து ஒரே சொதப்பல் இந்த சென்ஸ் வந்து திடீர்னு வந்து ஹேக் ஆச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் வேலட், பிகினர் வேலட் 2 வச்சிருந்தாங்க. பிகினர் வேலட் எல்லாம் நீங்க மாத்திருங்க, அதுல ஹேக் ஆயிடுச்சு. எக்ஸ்பர்ட் வேலட்டுக்கு மாத்துங்க முதல்ல ஒரு சொதப்பல ஒண்ணு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் வேலட்டுக்கு போச்சு. எக்ஸ்பர்ட் வேலட்ல போய் பண்ணா எல்லாருமே எல்லாம் மைக்ரேட் பண்ணோம். எக்ஸ்பர்ட் வேலட்டுக்கு அப்புறம் என்னாச்சு, திடீர்னு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுவும் ஒர்க் ஆகலன்ட்டாங்க. ஏன் இந்த மாதிரி சொதப்பலா இருக்குன்றது நடந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் விடுறாங்க. எப்படி அப்டேட் விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 800 மில்லியனா இருந்த டோக்கனை வந்து 1.2 பில்லியனா இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது ஒரு ஃபேர் லான்ச் டோக்கன் எதுக்காக போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு டோக்கன் இருக்கக்கூடாது, டீமுக்கு டோக்கன் இருக்கக்கூடாது, இவனுக்கு அவனுக்கு அப்பனுக்கு தாத்தாக்கு பாட்டிக்கு எவனுக்கும் டோக்கன் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் ஃபேர் லான்ச். ஃபேர் லான்ச்சா இருந்த சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வித்த உடனே மீதி இருக்கக்கூடிய ஒரு 800 மில்லியனை தவிர இன்னொரு 400 மில்லியன் டோக்கனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுல 180 மில்லியன் வந்து டீமுக்கும் அட்வைசருக்கும்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஸோ அது ஃபேர் லான்ச்சே கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 60 மில்லியனை வந்து எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்னு வைக்கிறோன்றாங்க. ஃபேர் லான்ச்சே கிடையாது இப்படி இருந்துச்சுன்னா. அடுத்து வந்து 5% வந்து எங்களுடைய டிஓக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 400 மில்லியன் வந்து ஒதுக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு அற்புதமான டோக்கனாமிக்ஸ் இருந்த ஒரு ப்ராஜெக்டை டோட்டலா செதச்சு சொதப்பிட்டாங்க. அது ஃபேர் லான்ச்னா இனிமே அது ஃபேர் லான்ச்சே கிடையாது. அந்த டோக்கன் ஃபேர் லான்ச்ன்றது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இட் ஷுட் நாட் ஹேவ் எனி டோக்கன் இன் தி சென்ஸ் வந்து ஐசிஓ கண்டக்ட் பண்ணிருக்க கூடாது, டீமுக்கு எந்த டோக்கன் இருக்கக்கூடாது, அட்வைசர்ஸ்க்கு எந்த டோக்கன் இருக்கக்கூடாது, ஃபவுண்டர்ஸ்க்கு எந்த டோக்கன் இருக்கக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்க்கு டோக்கன் ஒதுக்கக்கூடாது, டாக்ஸ் இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்தா தான் அந்த ஃபேர் லான்ச்னு சொல்லுவோம்.
இது எல்லாமே அதுக்குள்ள வந்துட்ட பிறகு ஃபேர் லான்ச்னு சொல்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பெருசா படல. ஏன்னா இது வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப புல்லிஷா இருந்தேன் சேஞ்சில். ஆனா இப்போ XCHNGன்னு சொல்லி மாத்தினதுக்கு அப்புறமா ஐம் நாட் ஷோர் ஹவு திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு கோ. எப்படி பெருசா போகுன்னு தெரியல. ஆனா ஆல்மோஸ்ட் நான் இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாருமே கேபிட்டல் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீதி இருந்தா விட்டுருங்க. இனிமே போறதா இருந்தா ரொம்ப கீழே வந்துச்சுன்னா மட்டும் எடுங்க. இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் உள்ள அதிகமா போகாதீங்க. ஏன்னா வந்து இது மாதிரி நிறைய குளறுபடிகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும். ஏன்னா ஃபேர் லான்ச்ன்ற பேர்ல வந்த ப்ராஜெக்ட் பூரா இனிமே என்ன நடக்கும்னு பார்த்து இந்த மாதிரி சங்கதிகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து ஃபேர் லான்ச் உள்ள வந்துடுறது, ஒரு நல்ல டோக்கனை மேலே ஏற்றி விட்டு போன பிறகு என்ன ஆகுது, டோக்கனாமிக்ஸை மாத்துறது, இன்னொரு கம்பெனியில வித்துட்டு அவங்க ஃபேர் லான்ச் கிடையாது, இன்வெஸ்டார் ஆனா உள்ள வந்துட்டாங்க, இன்வெஸ்டார் வந்து அவங்க பண்ண போறாங்கிற விஷயங்கள் இனிமே நிறைய நடக்கும். அதையெல்லாம் நம்ம கண் குத்தி பாம்பு மாதிரி பார்த்து கரெக்டா போகணும். என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு பேக் டோக்கனாமிக்ஸ் இருக்கிற ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா VRA, ஒரு சூப்பர் டோக்கனாமிக்ஸ் இருந்த ப்ராஜெக்டா VRA பேர் ஒரு பேக் டோக்கனாமிக்ஸ் மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு பெருசா சாதிக்க போறாங்க, அதாவது அவங்களோட பொட்டன்ஷியல், அதாவது பெரிய பொட்டன்ஷியல் அந்த காயின்ஸ் ரெண்டு காயின்ஸுமே இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க போறதை பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குமா இல்லையான்றது பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாவே இருக்கு. லெட் அஸ் see இந்த Q2 வந்து இதுக்கான வந்து தீர்வு நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குமா, நல்லா போகுமா, நல்லா இருக்குமா, நல்லா போகுமான்ற விஷயங்கள் எப்ப கிடைக்கும்னா Q2 இப்ப வரக்கூடிய மாதங்கள்ல கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் லெட் அஸ் வெயிட். இன்னொரு எபிசோட்ல சூப்பர் காயின், சூப்பர் டோக்கன், சூப்பர் கான்செப்டோட மீட் பண்றேன். Till then, bye from புகழ்.